Hi everyone, welcome back to Navina's Time Tips. இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது எங்கள் சேனலுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த டே, அது இப்போ ஒரு சில்வர் பட்டன் எப்படி வீட்டுக்கு வந்து அதோட ப்ராசஸ் எப்படி இருந்த அந்த சில்வர் பட்டனை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண அந்த டேஸ் அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடியாக லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க இருக்கிறது அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த டே வந்து நான் வீடியோஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்ட இருக்கிறேன். இந்த டே வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நாள் தான். ஏன்னா டெய்லி வந்து சேனலுக்கு எத்தனை பேர் எப்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இருக்கிற அப்படின்னு ஒரு கவுண்ட் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு போகிறது தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். பட் சடனாக வந்து நான் ஏதோ ஒரு ஷோர்ட்ஸ் அப்லோட் பண்ண போல் அந்த ஷோர்ட்ஸு அப்புறம் திடீரெண்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படியே கூடிக்கொண்டு போனேன். ஸோ எனக்கு வந்து திடீரெண்டு நைட் நான் வீட்டில் வட்டலாப்பம் செஞ்சு கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து என் பிரதர்-இன்-லா பஹ்ரைனுக்கு போகிறதா இருந்தேன். ஸோ நான் வந்து வீட்டில் நைட் வட்டலாப்பம் செஞ்சு கொண்டு சும்மா அப்படியே போயிட்டு கேஷுவலாக ஃபோனை பார்க்கக்குள்ள சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரே டைமில் அப்படி கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஸோ சரிதான் டக்குன்னு நாங்கள் கேமராலாம் ரெடி பண்ணி வைக்கோம் அப்படின்ட்டு யூடியூப்பில் வந்து அந்த ரியல் கவுண்ட் ஒன்று இருக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரியலாக அப்பப்போ அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ நான் அதை வந்து என்ன சொல்கிற வாசலில் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே வட்டலா பார்த்து செஞ்சு இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு தெரியும் இன்றைக்கி நைட் வந்து எப்படியும் 1000 அடிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து சேனல் 100K ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அதனால் நான் எதுவுமே என்ன சொல்கிறேன் அப்படியே ஸ்பெஷலாக செய்யும் அப்படின்னு ஒன்றுமே ரெடி பண்ணி வைக்கல. ஸோ வீட்டில் வந்து நெக்ஸ்ட் டே என் பிரதர்-இன்-லாவுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுருந்த பட்லாப்பம் தான் இருந்தேன். ஸோ அதனால் அதை அப்படியே சைடில் வச்சுக்கொண்டு சரி சேனல் எப்படி சரி 100K அடிச்சு அப்படின்னா நாங்கள் அதை வந்து வெட்டோம் அப்படின்னு சைடில் அந்த வட்டலாப்பம் செஞ்சத்தில் ஒரு வட்டலாப்பம் எடுத்து அதையும் சைடில் வச்சுக்கொண்டு தான் நைட் வந்து சாப்பிட்டு இருந்தேன். ஸோ வட்டலாப்பெல்லாம் செஞ்சு முடிஞ்சது பிறகு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு கடைசி 20 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி இப்போ வர இருக்கிற சேனலுக்கு 1000K அடிக்க. ஸோ நானும் ராவ் சாப்பாடெல்லாம் அங்கனைக்கே ரெடி பண்ணி வச்சுட்டு ரிஸ்டான புள்ளியெல்லாம் தூக்கம் ஆல்ரெடி மிட் நைட்டும் ஆகிட்டு நான் ராவ் சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் பார்ப்போம் எப்படி 1000 இன்னும் 20 பேர் வேறு சொல்லிட்டோம் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இருந்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா நான் வந்து நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலைல ஒரு 4 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பார்த்தா கடைசி ஒரு 8 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி வரணும். பட் அது மிச்ச நேரமாக பார்த்து எனக்கு அப்படியே டயர்டேனா எனக்கு ஃபோன் நேம் எதுவும் பார்க்கல. ஃபோன் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் என் லேப்டாப்பை. அந்த லேப்டாப் வந்து இங்கே என்ன சொல்கிற லைவ் கவுண்ட் வந்து அதில் பார்க்கணும் மட்டும்படியால் அண்ட் பின்னால் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் கேட்கவே நான் வந்து நானும் வேறு ஃபோன் வச்சு எனக்கு எதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ நான் வந்து எவ்வளோ நேரம் தான் அப்படி ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறேன். ஸோ எல்லாம் மட்டும் எனக்கு 4 மணி அப்புறம் அப்படியே தலணும் தூங்கணும் போயிட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் சரி தூங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டும் போயிடலாம். ஏன்னா ஃபோனில் வந்து இங்கே என்ன சொல்கிற மெமரியும் வந்து எனக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அதெல்லாம் எடுத்து இன்னும் ஹார்ட் ட்ரைவில் போடாதபடியால் அங்கெல்லாம் மெமரி ஃபுல் அந்த பிரச்சனையும் இருக்கிறது. ஸோ அதனால் நான் சரி வந்தால் வரட்டும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்து பார்ப்போம் கிடைச்சோன்னா நேரில் பார்ப்போம் இல்லாட்டி இட்ஸ் ஓகே. ஏன்னா அந்த 1000 வந்து ஒரு செகண்டில் நிறுத்தி இன்னொருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே அந்த கவுண்ட் அப்படி சடனாக மாறிடுமுன்னா ஸோ அது ஃபஸ்ட் அது வந்து ஒருக்கா பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நான் எப்படி சொல்லி பார்க்கோமன்னு ட்ரை பண்ணேன். பட் என்னால் 4 மணிக்கு பிறகு என்னால் அப்படி தலணும். ஸோ நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு போயிட்டு தூங்கி நான் எலும்பி இருக்கான எங்களை வேலையை போக்களெல்லாம் டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஐயோ நாங்கள் சேனலில் வந்து போயிட்டு ஒரு ரவுண்ட் பார்க்கலண்ணா அப்படின்ட்டு அப்படியே சடனாக போயிட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து அது இந்த நேரமோ இல்லாட்டி நான் வந்து அவ்வளோ நேரம் முடிச்சதுக்காக எனக்கு ஒரு என்ன சொல்கிறது லக் மாதிரி கிடச்சதோ தெரியா எல்லாமே கவுண்ட் அப்படியே 999 அப்படியே இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு 6:30 மாதிரி இருக்கும் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாம் 999. ஸோ ஒரே ஒரு கடைசி என்னை சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணணும். ஸோ சட்டனாக ஓடிக்கொண்டு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டர்ட் மறுபடியெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஒரு ஆள் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆஹா அதுவும் வரப்படல. ஸோ அதுக்கப்புறம் ரயான் வந்து கொஞ்சம் எலும்பும் ஃபோனை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வர 1000K வந்து ஆகிட்டு. ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் நான் வந்து இல்லாத நேரத்தில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தந்துருக்கிறேன். பட் நான் ஃபோனில் வந்து லக்கிலி ஆன் பண்ணி வச்சுட்டு போனபடியால் எனக்கு அதை வந்து ரெக்கார்ட் பண்ண கிடைச்சேன்.
ஐகா ஹெல்த் சென்டர். எல்லாருக்குமே எலும்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை வந்தாதான் ஆயுர்வேதிக் டாக்டர் ஞாபகம் வரும். ஆனா நீங்க அலோபதி அதாவது வெஸ்டர்ன் மெடிசனுக்கு நீங்க போய் காட்டக்கூடிய எல்லா நோய்க்கும் எல்லா பிரச்சனைக்குமே உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு ஆயுர்வேதிக் மெடிசன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஐகா ஹெல்த் சென்டர்ல ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோட மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள், பக்கவாதம், மூல நோய், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹை பிளட் பிரஷர், லோ பிளட் பிரஷர், எப்பவும் விடாம இருக்கிற தலைவலி, சைனஸ், மைக்ரேன், சிறுநீரம் சம்பந்தப்பட்ட நோய்கள், தோல் நோய்கள், முடி உதிர்வு, இளம் வயசுலேயே முடி நரைக்கிற பிரச்சனை, இந்த ஜென்ரேஷன்ல பெண்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய கைனகாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது அதிக ரத்தப்போக்கு, மாதவிடாய் பிரச்சனை, ஹோமோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைபாடு, குழந்தை பேரின்மை, இந்த மாதிரி இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஆயுர்வேதிக்ல ட்ரீட்மெண்ட் ஐகா ஹெல்த் சென்டர் மூலம் உங்களை நீங்க கியூர் பண்ணிக்கொள்ளலாம். இது இல்லாம கேரளா பஞ்சகர்மா, ஹிஜாமா, அக்யூபஞ்சர், வெயிட் ரிடக்ஷன், ஆயுர்வேதிக் பியூட்டி தெரப்பி கூட இவங்க இடத்துல ரெகுலர் கிளினிக் போட்டு உங்களுக்கு பண்ணிக்கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்ககிட்ட மேலுக்கு ஃபீமேலுக்கு வேற வேற தெரபிஸ்ட் இருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட தெரபிஸ்ட் எல்லாருமே வெல் ட்ரெயின்ட் அண்ட் ஹைலி குவாலிஃபைட் தெரபிஸ்ட். இவங்களோட ஹெல்த் சென்டர் லொகேட்டடா இருக்கிறது கோல்ட் ரோட், ஹொரைத்துருவ, கெசலத்த, பானந்துறையில. டிஸ்பிளேல கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க சால்வ் பண்ண இருக்கிற அப்படின்னா ஐகா ஹெல்த் சென்டரை விசிட் பண்ணுங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நஃபீனாஸ் டைம் டிப்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் இருந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணுறேன். ஸோ அது vlog-ஆகவே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டன் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறேன். சில்வர் பட்டன் எடுக்கிறது வந்து நான் நினச்சேன் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வந்த உடனே எங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு இமெயில் வரும். ஸோ அதை வந்து அதுலேருந்து அப்படி கைட் பண்ணி கொண்டு போக மாதிரி அப்படி எடுக்கிறேன். பட் இப்போ ஒரு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகி 1 வீக் மாதிரி ஆகிட்டேன். பட் 1 வீக் இல்லை, சாரி, ஒரு 5 நாள் மாதிரி ஆகிட்டேன். ஸோ இன்னும் வந்து அப்படி இமெயில் ஒன்றும் வரவும் இல்லை. நார்மலி யூடியூப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும், அந்த மாதிரி கூட எதுவும் வந்தில்லை. ஸோ நான் வந்து இப்போ இருந்த கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி இந்த சில்வர் பட்டன் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அது வந்து எப்படி செய்கிறன்றது தான் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கும் வந்து சொல்கிறேன். ஸோ யூடியூப்பில் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி சில்வர் பட்டனுக்கு அப்ளை பண்ணுற அப்படின்றத தேடிக்கொண்டிருக்கிறேன்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, கூகுளில் போய்ட்டு யூடியூப் கிரியேட்டர் அவார்டுன்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி யூடியூப் கிரியேட்டர் அவார்ட், யூடியூப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு தென் உங்களுக்கு வந்து நீங்கள் கெட் யூடியூப் கிரியேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதேபோல் இதில் இப்போ என்ன நவீனாஸ் டைம் டிப்ஸ் இந்த யூடியூப் சேனல் வந்து எலிஜிபிளானு நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து ஐ திங்க் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ண சரியாக இருக்கும். பார்ப்போம். ரீட் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் யூடியூப் கிரியேட்டர் அவார்டு. ஓகே, இப்போ இதில் வந்து நாங்கள் எங்களோட சேனல்கிட்ட URL வந்து கொடுக்கணும். ஸோ இது உங்களோட சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் இந்த கஸ்டமைசேஷன்ன்றது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட URL இருக்கும். சி கஸ்டம் URL, இது வந்து சேனல் URL. ஸோ இந்த சேனல் URL தான் நாங்கள் காப்பி பண்ணி ஸோ இதில் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல சேனலோட URL வந்து கொடுக்க போகிறோம். பேஸ்ட் தென் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து எலிஜிபிளாக இல்லை அப்படின்னு வரும். ஸோ என்னோடய சேனல் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து காட்டுது. பார்த்தோன்னா சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகி ஒரு 4-5 நாள் ஆகுது. இருந்தாலும் இன்னும் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றது வந்து யூடியூப் கிரியேட்டர் அவார்ட் அந்த பேஜில் போயிட்டு என்னோடய சேனலில் URL கொடுத்து எலிஜிபிலிட்டியாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா இல்லை, எலிஜிபிள் இல்லைன்னு தான் வந்திருக்கிறோம். ஸோ அது ரீசன் என்னென்னா இந்த நாட் எலிஜிபிள், கரண்ட்லி நாட் எலிஜிபிள்னு போட்டு அவங்க போட்டிருக்கிற யுவர் சேனல் ஹேசன் yet reach 100K subscribers to redeem a silver award. ஆக்சுவலாக இல்லை, ரீச் பண்ணிட்டேன். கீழே வந்து என்ன போட்டிருக்கேன்னா, கீப் இன் மைண்ட் தட் ஒன்ஸ் யூ டூ ரீச் 100,000 subscribers we'll start reviewing your channel against our overall award eligibility criteria. ஸோ அவங்க வந்து இப்போ ரிவ்யூ பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க போல். திஸ் ரிவ்யூ மே டேக் அப் டு 10 days. So please wait to reach out to creator support until after that period has passed.
ஸோ அதாவது நீங்கள் 10 நாளாவது வெயிட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே அவங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு இமெயிலோ எதுவுமே வரல அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அவங்கள ரீச் பண்ண சொல்லி தான் அதில் போட்டிருக்கிற will contact you by email once you are eligible to start redeeming your silver award. You may also get that notification as a pop-up in YouTube Studio. For more tips on how to gain subscribers, visit our YouTube Creators channel. ஓகே, ஸோ இதில் சொல்ல வந்திருக்கிற விஷயம் வந்து சிம்பிள். நாங்கள் இப்போ 4-5 நாள் தான் ஆகிற சேனல் வந்து 100K ஆனது. ஸோ நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் சரி வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இன்ஷால்லா இன்னொரு 1 வீக் மாதிரி வெயிட் பண்ணிட்டு 10 நாளே முடிஞ்சது பிறகு இன்ஷால்லா நாங்கள் வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. சரியா, வீடியோ கண்டினியூ ஆகும், நீங்கள் பாருங்கள். 2 பாட்டு கிச்சன் நான் கூப்பிட்டு வந்து 10 நாளைக்கும் என்ன செய்ய போகிறது. இன்றைக்கு வந்து வெளியே என்ன இதில் ஏறணுமா பூடாண்ணா அவரை இந்த இமெயிலுக்கு வந்து நான் வெயிட் பண்ணுற ஒவ்வொரு நாளையும் ரெக்கார்ட் பண்ணி வச்ச சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து, ஸோ எத்தனை நாளில் இந்த சில்வர் பட்டன் வார் அப்படின்றது ஒரு வீடியோவும் போட இருக்கிறபடியால் எனக்கு அதுக்கு யூஸ் பண்ணிருப்பேன்னா. ஸோ சேனலுக்கு வந்து 1000K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சது 21 ஏப்ரல். ஸோ சரியாக ஒரு 8 நாளைக்கு பிறகு தான் சடனாக ஒரு மார்னிங் எல்லாரும் மாதிரி நானும் என்ன சொல்கிறேன் காலையில் எழுமின உடனே பெட்லேருந்தே ஃபோனை பார்த்துட்டு தான் அடுத்த வேலைலாம் செய்ய தொடங்குறேன். ஸோ நான் வந்து எப்பவும் போல் யூடியூப் போயிட்டு காலைல சும்மா அப்படியே என் சேனலை ஓப்பன் பண்ண நேரமே அப்படியே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருந்தேன். சேனல் வந்து இப்படி எலிஜிபிள், நாங்கள் வந்து போயிட்டு அப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு சடனாக அது பார்த்தது பிறகு இது எப்படி எங்கேருந்து அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிற பெரிய ஒரு கொஷின் மார்க். ஸோ இது மெயிலில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நினைவே இல்லை. ஸோ எனக்கு வந்து அதை பேக் பண்ணாமல் இருந்திருப்பில் அப்படியே நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு அந்த ப்ரோசஸ் வந்து இப்போ எனக்கு வீடியோ எடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்க்ரீனை ரெக்கார்டில் போட்டுட்டு அப்படியே சேனலுக்கு வந்து சில்வர் பட்டன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அது வந்து செய்ய தொடங்கிட்டேன். ஸோ சில்வர் ப்ளே பட்டனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அப்படின்னா எனக்கு வந்து புதிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நீங்கள் வந்து அந்த உங்களோட ப்ளே பட்டனில் பேர் உங்களோட சேனலோட பேர் வந்து அவங்களே போட்டு வரதில்லை. நீங்கள் அந்த அப்ளை பண்ணக்குள்ள என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ளே பட்டனில் போட்டு வரும். ஸோ நீங்கள் சும்மா சரி என் பேர் மட்டும் இப்போ நான் நவீனாண்ட மட்டும் நான் போடணும் அப்படின்னா அந்த நேம் கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்கள் நவீனாண்டு மட்டும் கொடுத்தோன்னா அந்த சில்வர் ப்ளே பட்டனில் ஜஸ்ட் நவீனாண்டு தான் வரும். ஸோ சேனலோட பேர் வரணுமா இல்லாட்டி உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் வரணுமா இல்லாட்டி அதோடு சேர்த்து நீங்கள் ஏதாச்சும் போடணும் அப்படின்றது வந்து நல்ல நேரம் நான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் இதுக்கு முதல்ல பார்த்து வச்சபடியால் நான் சில வீடியோஸில் வந்து கண்டிருக்கிற ஆக்கள் வந்து அவங்களுக்கு விருப்பமான பேர் அவங்களோட சேனல் பேர் பெருமானாக்கள் சேனல் பேர் போட்டு அதோட சேர்த்து வேறு ஏதாச்சும் போடணும் அப்படின்ட்டா போட்டான்னா அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட சில்வர் ப்ளே பட்டனில் வரும். ஸோ எனக்கு வந்து நவீனா சயின்டிப்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த சேனலில் தான் எல்லாமே நடந்தது. ஸோ அதனால் சேனலில் பேர் எப்படி இருக்கணும். ஸோ சைட்டில் வந்து நாங்கள் ஏதாச்சும் அடிஷ்னலாக போடும் அப்படின்னு யோசிக்கக்குள்ள நான் வந்து ரயாண்ட லெட்டரும் லெட்டரும் என் ஹஸ்பண்ட் லெட்டரும் 3 பேர் லெட்டர்ஸை வந்து போடும் அப்படின்ட்டு RN நவீனா சயின்டிஃபிக் சைட்டில் RN போட்டு எடுத்து அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ மாதிரி காட்டுவாங்க அவங்களோட ப்ளே பட்டன் வந்து எப்படி வரும் அப்படின்றது. அதில் உங்களோட பேர் நீங்கள் கொடுக்குற பேர் நீங்கள் அடிஷ்னல் எது சேர்த்தாலும் உங்களுக்கு அதில் வந்து காட்டும். ஸோ எனக்கு நான் பார்த்து எப்படி வந்து வரப்போகிறேன் அப்படின்றது அண்ட் அதில் கட்டாயமோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்றும் இல்லாமல் சரியாக டபுள் செக் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்க தான் இருக்கிறேன். இது வந்து ஒரு தடவை தான் நீங்கள் செய்யலும். அது நீங்கள் ஏதாச்சும் பிழையில் ஆகிட்டாலும் உங்களுக்கு எதுவுமே செய்யலை மறுபடியும். ஸோ அதனால் நல்லா மெதுவாக பொறுமையாக இருந்து வந்து அதெல்லாம் கொடுக்கணும். அண்ட் கடைசியாக வந்து எனக்கு அப்படியே டிக்குன்னு ஒரு விஷயம் என்னென்னா அட்ரஸ் நான் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அப்ரூவ் பண்ணி கொடுக்கக்குள்ள இந்த அட்ரஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து எல்லாமே சிங்கள என்ன சொல்கிற அந்த ஊர் பேர் எல்லாம் வந்து சிங்கள பேரில் தானே இருக்கும். ஸோ எங்கட வந்து இப்போ யோனக்க மாவத்து ஸோ அந்த மாதிரி வரக்குள்ள அங்கே வந்து அந்த கடைசியாக எனக்கு வந்து என்னென்னா இந்த அட்ரஸ் வந்து இங்கிலீஷ் அட்ரஸ் இல்லை. ஸோ அதனால் இதில் வந்து எங்கேயாச்சும் இந்த என்ன சொல்கிறது இந்த பார்சல் மிஸ் ஆன அப்படின்னா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் இருந்தாலும் சரி தான் ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த நான் இருக்கிற வீட்டு அட்ரஸ் தான் யூடியூப்ல அந்த லெட்டர்லாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்தது. ஸோ அதனால் மனசு கொஞ்சம் திடீரென்று ஒரு திக்கும் நானே இருந்தாலும் ஓகே வரும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் அப்படியே அதை வந்து என்ன சொல்கிற செக் அவுட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த சில்வர் பட்டன் ப்ராசஸ் வந்து எத்தனை நாள் நடந்தது அப்படின்னா சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணது எக்ஸாக்டாக 21 ஏப்ரல். அண்ட் அது போகிற ஒரு 8 நாளில் மாதிரி தான் எனக்கு இமெயில் வந்திருந்தேன் அப்ளை பண்ணுறதுக்கு. நான் அப்ளை பண்ணி ஒரு 5-6 நாளில்
சில்வர் பட்டன் வீட்டுக்கு வந்துட்டு சரியாக 5th May எனக்கு வந்து சில்வர் பட்டன் கிடச்சி. ஸோ நான் இவ்வளோ போய் பொண்ணு வைக்கிறேன் பட்டன் சாப்பாட்டுக்கு. இப்போ சடனாக ஒரு கால் வந்து ஒரு கொரியர் சர்வீஸ்லேருந்து இந்த யூடியூப் பாஸ்வேர்ட் இருக்கிறேன் அப்படின்ட்டு சில்வர் பட்டன் தான் வந்து வந்துருக்கிறேன். வேறு ஒன்றும் வர்றதுக்கு இல்லை இப்போ யூடியூப்லேருந்து. ஸோ எக்ஸைட்டட். பசங்க கெட்டிக்கொள்ள சொல்லி அதே சரி நவீனா சரியா சரி. ஃபர்ஸ்ட் நீ அந்த ட்ரிங்க் போத்தல் எடுத்துட்டோம் போல. பார்த்தது வார வாரம் தான் அமெரிக்கா. ஓ யூஎஸ்ல வந்துருக்கு நவீன ரத்னம். ब्यूटी पार्लर खोल ब्यूटी पार्लर खोल हां ना गिफ्ट नो मनी बाबा कम माइल ब्रांड मम्मी को ना अब मैं बोलूंगी हां मनो ना है मनो ये कितने वीडियो देखो मॉडल को ओ आता है वीडियो को बहुत वीडियो देखो जब तक लगा इसको 100K பண்ணி கரெக்டாக இருக்குது சார். RNR என்னன்னா வந்து கேட்டல இருக்கு. Inshallah after this கோல்டு நவீனா ஸ்டைன் டிப்ஸ் வந்து எங்களுக்கு வேண்டிய பேர் போடலும் இந்த இடத்துல. நான் வந்து நைனா ஸ்டைன் டிப்ஸ் போட்டு இதையும் போட்டு அது நான் வந்து சொன்னேன் ரத்னம் ஓ வா கண்ணாடி மாதிரி சேனலுக்கு வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதும் வீட்டுக்கு சில்வர் பட்டன் வந்ததும் வந்து எக்ஸாக்டாக ஒரு 15 நாளைக்குள்ளே எல்லாமே நடந்துட்டு
அண்ட் கடைசியாக வந்து என்னை பெஸ்டி என் தாத்தா எனக்கு ஒரு என்ன சொல்கிற சர்ப்ரைஸ் கேக்கெல்லாம் கொண்டு வந்து இந்த சில்வர் பட்டன் வந்து இன்னும் ஸ்பெஷல் ஆக்கினேன். அதில் எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் தான் நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க. Okay, fine. அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ ரியலி ஸோ மச். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு 1000K சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தேங்க்யூ ரியலி ஸோ மச். அண்ட் உங்களால் தான் சில்வர் பட்டன் வீட்டுக்கே வந்துட்டு இன்ஷால்லா சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீடியோஸ் வந்து கொண்டிருக்கிறேன், பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். தேங்க்யூ அகேன். பாய். Okay, 1, 2, 3, 100K celebration சொல்லணுமா? 1, 2, 3, 100. வெளியே காட்டுறேன் பாருங்க. வீடியோலலாம் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கிற. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்குறேன். நான் இந்த மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணால் கூட ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்கிறேன். ஸோ வேர்த்து அது அப்படியே ஒரு ஸ்கின் ஆகி அதுதான் அவங்களுக்கு வந்து க்ளோவிங்காக வீடியோ வந்துக்கிறேன். மற்றபடி நான் வந்து எதுவும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஹாய் பேபி, அஸ்ஸலாமு அலைக்கும். அச்சோ ரயன்ராதி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க இருக்கிறது சேனலுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த டே.